ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டெய்லி வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்குது. சரி இன்றைக்கின்னு சொல்லிட்டு குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம் செஞ்சு இன்றைக்கி நைட் டின்னருக்கு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க குழிப்பணியார சட்டிலாம் கழுவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கார குழிப்பணியாரத்துக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் ஒரு பக்கம். இதே மாதிரி நான் ஸ்வீட்டு குழிப்பணியாரமும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா வதக்கி நல்லா வதங்கினா தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வதக்கிட்டு இந்த மாவில் நல்லா கொட்டிட்டோன்னா நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து குழிப்பணியார சட்டியை வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு அதில் எல்லாத்துக்கும் குழிலையும் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது நான்ஸ்டிக்னால நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு மாவெல்லாம் வந்து ஒட்டிகிட்டெல்லாம் வராது. ஈஸியாகவே மாவு வந்து நம்மளால் திருப்ப முடியும். ஆனால் இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றுறேன் பாருங்கள், ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஊற்றணும்னா நமக்கு திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பாதியாக கொஞ்சம் குறையா ஊற்றணும்னா நம்மளுக்கு திருப்பின பிறகும் நல்லா வெந்து வரும். திருப்புறதுக்கும் நம்மளுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த குழியில் ஃபுல்லாக செட் ஆகணும், அப்போ தான் நல்லா வரும். ஸோ அதனால் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும் குழிப்பணியாரம். கண்டிப்பாக வந்து இந்த கார குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள். இதில் திருப்பின பிறகும் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூடு ஆறின பிறகு கூட நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். நான் அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதை சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா புளிப்பாக இருந்தது காரக்குழம்பு. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.